டைரக்டர் வி சேகர் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விடவே ரொம்ப முக்கியமா அந்த படங்களை நம்ம கவுண்ட் டவுன் பேசிக்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கவுண்டர்ல 17வது இடத்துல பார்க்க போற படம் வீட்டோட மாப்பிள்ளை. இந்த வீட்டோட மாப்பிள்ளை நம்ம வி சேகருக்கு ஒரு பேட்டர்ன் இருந்து அந்த ஒரு பேட்டர்ன் ரேஞ்சோட இந்த படம் நெப்போலியன் ஹீரோவா வச்சு எடுத்திருந்தாரு. சோ அதுதான் பெரிய மைனஸா போயிடுச்சுன்னு சொல்லணும். நம்மளுக்கு இனி நேத்து மட்டும் இல்ல, எப்பயுமே வந்து ஆக்ட்ரஸ் வேல்யூன்றது தியேட்டர்களுக்கு கண்டிப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதனால வி சேகரோட பழைய பேட்டர்ன்லயே இந்த படம் இருந்து பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஸ்கிரீன் பிளேல லைட்டா டிஃபரெண்ட் இருக்கும் அவ்வளவுதான். சோ அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க 2000க்கு அப்புறம். பட் நம்ம வி சேகர் வந்து 90sல அவர் பண்ண வேலைகளே இந்த படங்கள்லாம் பண்ணும்பொழுது சோ அதை பெருசா வந்து எடுப்பலாம் தான் சொல்லணும். தியேட்டரிக்கல் ஹிட்டா பார்க்கும்பொழுது அதனால தியேட்டரிக்கல் இது வந்து ரொம்பவே பிலோ ஆவரேஜா தான் போச்சு. ஃபிளாப் தான் சொல்லி ஆகணும். ஆனா டிவில போட்டு வி சேகர் படம் பிடிக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ணுவாங்க. முக்கியமா இல்ல சி சென்டர் ஆடியன்ஸ் சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டர்ல 16வது இடத்துல பார்க்க போற படம் பார்வதி என்னை பாரடி. இந்த பார்வதி என்னை பாரடி சரவணன் அப்ப ரொம்ப டாப்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப பருத்தி வீரர்ல நடிச்சார்ல அவர் தான். அந்த காலத்துல விஜய் அந்த மாதிரி இருந்தார்ட்டா அவருக்கு நல்ல ஒரு பேர் இருந்தது. அவருக்கு ஒரு சில படங்கள் நல்லா இருந்தாலும் நிறைய படங்கள் ஃபிளாப் ஆகியிருக்கும். அந்த ரேஞ்சில் வி சேகர் வந்து இவரை வச்சு நல்லபடியா எடுத்திருந்தாலும் அந்த படம் அப்ப பெருசா ஓடல. இந்த படமும் பார்க்க போனா வந்து பிலோ ஆவரேஜ்ன்றத தாண்டி ஃபிளாப் தான் சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டர்ல 15வது இடத்துல பார்க்க போற படம் நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணம் வீட்டோட மாப்பிளைக்கு அப்புறம் வருது. வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தவர். அவரோட பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் காமெடி இந்த ஒரு ஜானர்ல தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாரு. அப்போ முரளி மீனா இவங்க எல்லாருக்குமே மார்க்கெட்றது பாத்தீங்கன்னா ரொம்ப லோவாயிடுச்சு. முரளி எல்லாம் செகண்ட் ஹீரோ, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் தான் ஹிட் ஆயிருக்கும். ஆனா ஹீரோக்கான வேல்யூ நெப்போலியனை விட முரளிக்கு கண்டிப்பா இருந்தது. ஆனா வி சேகருக்கு வீட்டோட மாப்பிளை வரப்போது இருந்ததோட இந்த படம் வரும்பொழுது அவருக்கான மார்க்கெட் வேல்யூ, அவருக்கான அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமால டைரக்டருக்கு இருந்த அந்த ஒரு இமேஜ், அவங்களோட பேட்டர்ன், அவங்களோட வியூ, இது எல்லாமே வேற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. சோ அதனால வி சேகரோட படங்கள்லாம் பூமர்ஸ் அப்படின்ற பேர் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவர் எடுக்கிற அந்த பிசி சென்டர் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா டிவில போடும்போது பிடிக்கும். ஓரளவுக்கு இப்போ கூட யூடியூப்ல எல்லாம் நிறைய இந்த காமெடிஸ்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஆனா தியேட்டரிக்கல் பார்க்கும்போது ஹீரோ வால்யூமும் இருக்குல்ல, அதே சமயம் வி சேகருக்கான அந்த ஒரு பேட்டர்ன்லயும் நிறைய படம் பார்த்தாச்சு. இந்த மாதிரி காரணங்களால இந்த படம் சுமாரா தான் போச்சு, ஆவரேஜ்னு சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 14வது இடத்துல பார்க்க போற படம் எல்லாமே என் பொண்டாட்டி தான். எல்லாமே என் பொண்டாட்டி தான் வரும்போது நம்ம வி சேகருக்கு வேற லெவல் ஒரு சம மார்க்கெட் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 பிளாக் பஸ்டர், அதுக்கு முன்னாடி நிறைய சூப்பர் ஹிட் கொடுத்து அவர் பேட்டர்னுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸை செட் பண்ணிட்டாரு. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மணிவண்ணன் ராதிகாவோட கேரக்டரேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே சமயம் அந்த கேரக்டரேஷன்லயே ரொம்ப ஓவரா போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னதான் ராம்கி சங்கவி இருந்தாலும் ராம்கிக்கு அப்புறம் ஹீரோ மார்க்கெட்ன்றதெல்லாம் ஓரளவுக்கு டல் ஆயிட்டு வருது. ஆனா இங்க நம்ம வி சேகர் வந்து ஹீரோஸ் நம்பி எப்பவுமே படம் எடுத்தது கிடையாது. அவர் கதையை நம்பி தான் படம் எடுத்தாரு. ஆனா இந்த கதையில வந்து ஒரு சின்ன ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆடியன்ஸை பெருசா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தவறுன மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தாங்க போச்சு. மேக்ஸிமம் வி சேகர் இருந்த இமேஜ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அபோவ் ஆவரேஜ் சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த படம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் ஆகல. ஆனா டிவில நிறைய வாட்டி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. இந்த படம் பெருசா வந்து வி சேகரோட மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப 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 சுமாரா தான் இருக்கும் சொல்லுவேன். ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம கவுண்டர்ல 13வது இடத்துல பார்க்க போற படம் ஆளுக்கு ஒரு ஆசை. ஆளுக்கு ஒரு ஆசை தான் நம்ம வி சேகருக்கு கடைசியா ரிலீஸ் ஆன ஒரு படம் சொல்லணும். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் 2003 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். 2000க்கு மேலேயே அவரோட படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பேட்டர்ன்லயே பெஸ்டா இருந்தா கூட ஆர்டிஸ்ட் வேல்யூக்கு ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் அவரோட கதைகளே நிறைய பார்த்த மாதிரி இந்த மாதிரி போர் அடிச்சு புளிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்கள் சொல்லிக்கலாம். சோ அதெல்லாம் புரிஞ்சே மனுஷன் விலகிட்டார் நினைக்கிறேன். இந்த ஆளுக்கு ஒரு ஆசையில அவரோட பேட்டர்ன் மாதிரி தான் மைல்டா இருக்கும். இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப சத்யராஜுக்கு வந்து நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த படங்களுக்கு மத்தியில இந்த ஆளுக்கு ஒரு ஆசை ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துன்னு சொல்லலாம். என்ன பொறுத்து நான் தியேட்டரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு அப்போ ஆவரேஜ்ன்றது ஒரு மேக்ஸிமம் ஆவரேஜ் வரைக்கும் சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா ஒரு 2-3 வாரம் ஓடிச்சு. சத்யராஜ் மார்க்கெட்டுக்கு நான் எவ்வளவு படங்கள் வந்து வந்த ஒரு வாரத்திலேயே தியேட்டரை விட்டு தெரிச்சு போயெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது மத்தியில் இந்த படம் வந்து 2-3 வாரம் இந்த படத்தோட காமெடி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் ஹிட்டில் கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு டாப் கொடுப்பேன் இந்த படத்தை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கவுண்டர்ல 12வது இடத்துல பார்க்க போற படம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நம்ம வி சேகர் படம்னாலே ஒரு ஆர்டிஸ்ட் வால்யூம் இருக்கு. அதில் வந்து நாசர் வந்து நிறைய கேரக்டர்ல செட் ஆவாரு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் நாசர் தான் ஹீரோன்னு சொல்லி ஆகணும். நாசர், கரேன், அதை விட வடிவேலு, விவேக் இவங்க காமெடி நல்லா ஹிட் ஆயிடுச்சு இந்த படத்தில். அப்போ ஹீரோயினா இருக்க குஷ்புக்குலாம் வந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கம்மி. ரோஜாக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் நம்ம வி சேகர் எப்பயுமே வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து மார்க்கெட்டை வச்சு செலக்ட் பண்றவர் கிடையாது. அவர் கதைக்கு இவங்க போதும் எடுக்கிறவர். காலம் மாறி போச்சுங்க. 2000 வேற மாதிரி போயிட்டு இருக்கு சினிமா. அதே சமயம் இவருக்கு ஸ்டார்டிங்ல கை கொடுத்த அந்த ஒரு இதுன்றது ஆர்டிஸ்ட் இல்லாம கதையை மட்டுமே வச்சு எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை போக போக இவரோட கதைகள் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தால அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இந்த கூடி வாழ்ந்த கோடி நன்மை என்னதான் நம்ம பெருசா பேசினாலும் கதையா வந்து ஒரு வெற்றியான கதைன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படம் கேடிவில கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பல தடவை போட்டிருப்பாங்க. ஒரு கமர்ஷியலா ஒரு காமெடியா செம என்டர்டைன்மெண்டா இருக்கும். நம்ம வி சேகரோட ஸ்பெஷாலிட்டியே அதான். காமெடி, கமர்ஷியல், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறதுல மனுஷன் வேற லெவல் கில்லாடி. அதுக்கேற்ற அளவுக்கு இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அன்னைக்கு இருந்த தியேட்டரிக்கல
தேட்டரிக்கல்ல ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. இதுவே 90ஸ்லாம் வந்துருந்தா கண்டிப்பா இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படம் தான். ஆனா மக்கள் வந்து தமிழ் சினிமால வேற மாதிரி ட்ரெண்ட் செட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க. சோ இந்த படம் வந்து ஒரு ஹிட் ரேஞ்சில தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நம்ம கவுண்டர்ல 11வது இடத்துல பார்க்க போற படம் நான் பெத்த மகனே. நான் பெத்த மகனே படத்துல ஊர்வசிலாம் என்னதான் இருந்தாலும் இந்த படத்துல ஹீரோவா நிழல்கள் ரவி இருப்பாரு. ஆக்சுவலி நிழல்கள் ரவி அப்ப வந்து சைடு கேரக்டர்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு 90 ஸ்டார்டிங்ல நிறைய ஹீரோ படங்கள் இருந்தாலும் இந்த டைம்ல ஹீரோ படங்கள் குறைஞ்சிச்சு. ஆனா நம்ம வி சேகருக்கும் நிழல்கள் ரவிக்கும் நிறைய வந்து அந்த காம்போ நல்லா ஹிட் ஆயிருக்கு. சோ அதை தாண்டி அவரோட படத்துக்கு எப்பவுமே கதை தாங்க ஹீரோ. அதுல யார் வந்தாலும் ஓகே தான். அதுல நிழல்கள் ரவி எல்லாம் பக்காவே செட் ஆகிருப்பாரு. இந்த கதைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சம மாசான கதை தான். அது இன்னைக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த 90s அந்த ஒரு காலகட்டத்தை அப்படியே சூப்பரா பிரதிபலிக்கும். இந்த படமும் கண்டிப்பா நீங்க டிவில பார்த்திருப்பீங்க. அதுலயும் இல்ல வடிவேலு கவுண்டமணி செந்தில் இவங்க காமெடி எல்லாம் வேற லெவல் சம அல்டிமேட்டா இருக்கும். அதை விட இந்த கதை வந்து ரொம்ப பெருசா அன்னைக்கு டைம்ல வந்து ரொம்ப கனெக்டபிளா இருந்தது. அதனால தியேட்டரிக்கல இந்த படமும் பாத்தீங்கன்னா 100 நாளைக்கு ஓட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா நம்ம வி சேகர் வந்து லோ பட்ஜெட்ல லோ ஆடியன்ஸ் லோ டைமிங் இந்த மாதிரி சில விஷயங்கள தான் படம் எடுப்பாரு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த படத்தை வந்து அன்னைக்கு தியேட்டர்ல மிக பெருசா பொளந்துட்டுலாம் ஓடலாம் சொல்லியிருந்தாலும் இந்த படம் அன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பர் ஹிட்னு நம்ம சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் அண்ட் தர் தர்பார்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம். இந்த படம் தான் நம்ம வி சேகர் கடைசியா சினிமால டைரக்ட் பண்ண படம். ஆனா இது கன்னடத்துல பண்ணிருக்காரு ரமேஷ் அரவிந்த்லாம் வச்சு. ஆக்சுவலி கன்னடத்துல இந்த படம் ஹிட் ஆகிருக்கு. அதுவும் ஸ்லீப்பர் ஹிட். ஏன்னா அப்ப ரமேஷ் அரவிந்துக்கும் பெரிய மார்க்கெட்ல. பட் இது வந்து வரவு எட்டனா செலவு பார்த்தனா தமிழ்ல வந்து ஹிட் ஆன ஒரு படம். ஆக்சுவலி அது சம கான்செப்ட் அது. எனிவே கன்னடத்துல இந்த படம் போகும்போது அப்படியே ஸ்லீப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஹிட் ரீக்லாம் எனக்கே முரண்பாடு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன 2 படங்கள் ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சு ஹிட் ரேஞ்சு அந்த மாதிரி நம்ம தாராளமா சொல்லலாம். எல்லா படங்களும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படமா தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வி சேகர் கவுண்டவுன்ல இதை மேல கொடுத்துருக்கோம்னா நம்ம வி சேகருக்கு வந்து மார்க்கெட் இருக்கும்போது நான் பெத்த மகனே இந்த படம்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கும். அதை கண்டிப்பா மேல தான் கொடுத்தாகணும். ஆனா அவருக்கு மார்க்கெட்லாம் டோட்டலா போயிட்டு வேற ஒரு லாங்குவேஜ்ல போய் இந்த படத்தை வந்து அப்படியே ஸ்லீப்பர் ஹிட் அடிச்சதுன்றது ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்து இந்த கவுண்டர் கொடுத்துருக்கேன். இல்லைனா ஒரு கவுண்டன் கீழே இறக்கிங்க தப்பு இல்லை. 2 கவுண்டன் இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உங்களுக்கு டிவியில் பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் தியேட்டரிக்கல் அவ்வளோ பெருசாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அதால் ஓட முடியல. ஆனால் இந்த கன்னட படம் அங்கே கன்னட சினிமாவில் அப்படியே வந்து ஸ்லீப்பர் ஹிட்டாக வந்து ஓடி ஹிட்டாக இருக்கு. இந்த படத்தோட ஹிட் வரையும் நம்ம சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் ஒன்னா இருக்க கற்றுக்கணும். இந்த ஒன்னா இருக்க கற்றுக்கணும் அன்னைக்கு டைமில் 100 நாள் ஓடி இருக்கும். சிவகுமாருக்குலாம் வந்து மார்க்கெட்டே போயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வி சேகர் தான் வந்து அவருக்கு ஒரு 3-4 படம் கொடுத்து அவருக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோவே தேவையில்லைங்க. மார்க்கெட் வந்து சுமாரா போய் ஒரு ஹீரோ ஒரு மேனா இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் மனுஷன் பார்ப்பாரு. ஆக்சுவலி அவரோட படத்துலலாம் அவரோட கதை தாங்க பெரிய ஹீரோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒன்னா இருக்க கற்றுக்கணும் அன்னைக்கு டைம்லலாம் செம கான்செப்டாக வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்சி தியேட்டரிக்கல 100 நாளும் ஓடிச்சு. ஸோ இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்காகவும் கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கலாம் இன்னைக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கன்பர் பண்ணும்போதெல்லாம் இந்த படம் வந்து சரியா போலன்ற மாதிரி அவங்க புரிஞ்சிக்கலாம். ஆனால் அன்னைக்கு தியேட்டரிக்கல வந்து இந்த ஒன்னா இருக்க கற்றுக்கணும்லாம் நல்லா போச்சு. அது ஒரு மாதிரி புது கான்செப்டா வந்து ஒரு டைரக்டர் உள்ள வராரு. ஆக்சுவலி இவர மாதிரி அந்த டைம்ல வந்து விசு டைரக்ட் பண்ணிருப்பாரு. விசுக்கு அப்புறம் வந்து இவர் சின்ன விசுன்ட்டே சொல்லலாம். ஏன்னா விசுக்கு மார்க்கெட் போயிடுச்சு அந்த டைம்ல. ஏன்னா அவரும் ஒரே மாதிரி தான் படம் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி அவரோட ஒரு அப்கிரேட் வெர்ஷனா நம்ம வி சேகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்தாரு சொல்லலாம். ஸோ அது மக்களுக்கும் ரொம்பவே பிடிக்கவே இந்த மாதிரி படங்கள்லாம் செம ஹிட் ஆச்சு. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் விரலுக்கேத்த வீக்கம். இந்த விரலுக்கேத்த வீக்கம்ன்ற பேரை வந்து நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த படம் தியேட்டரிக்கல வரும்பொழுது 100 நாள் ஓடுனதே பெரிய விஷயம் தான். ஓடலன்னு நினைக்கிறேன். ஆனா படம் வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு அந்த பிக்கப் இருந்தது. ஆக்சுவலி டிவில போட்டா டிஆர்பிலாம் நல்லாவே போகுது. நம்ம வி சேகருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் செட் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு 3 குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு விஷயம் பண்றதுன்றத அந்த ஒரு டெம்ப்ளேட்ல எல்லாமே என் பொண்டாடி தான் ஃபிளாப்புக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருப்பாரு. ஃபேம் இல்லாத ஆர்டிஸ்ட் தான். லிவிங்ஸ்டன் வடிவேலு விவேக் குஷ்பு கனகாலாம் மார்க்கெட்டே போயிடுச்சு. கோவை சர்லா ஊர்வசி இந்த மாதிரியான ஆட்களை வச்சு தான் ஒரு படம் எடுப்பார். லிவிங்ஸ்டனுக்குலாம் வந்து அந்த சுந்தர புருஷன் சொல்லாமலே இதுக்கப்புறம் அவருக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நம்ம வி சேகர் வந்து அவரை வச்சு சில படங்கள் வச்சு ஓட்டியிருப்பாரு. நம்ம வி சேகரோட டார்கெட் ஹீரோஸே இந்த மாதிரி தான் இருக்கும். எனிவே இந்த விரலுக்கேத்த வீக்கம்லாம் நம்ம வி சேகரோட பேட்டர்ன்ல ஃபுல் ஃபிளெஜ்ஜா இருந்திருக்கும். ஆக்சுவலி படம் வந்து ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தாராளமா சொல்லலாம். தியேட்டரிக்கல மிக பெருசா பொளந்துக்கிட்டு ஓடல அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா ஒரே மாதிரி படம் எடுக்கிறாரு. ஆனா டிவில போட்டாக்கா மக்கள் வந்து விரும்பி பார்க்கறது அதுவும் பிசி சென்டர்லாம் வந்து அடிப்பொலி படமா தான் இந்த படம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி தியேட்டரிக்கல் வெர்டியாவும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டுங்கிறது சூப்பர் ஹிட் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கான ஒரு பட்ஜெட் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் போக தான் செஞ்சு ரன்னிங் டே தான் பெருசா வரலையே தவிர மக்கள் வந்து அந்த பிசிலலாம் இந்த படத்தை ஹிட் தான் ஆக்கிட்டாங்க. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் நான் பிடிச்ச மாப்பிள. இந்த படத்தோட கான்செப்டும் ஆக்சுவலி இந்த படத்துல என்ன டைட்டில் இருக்கோ அதுதாங்க படத்துக்குள்ளேயும் இருக்கும். படத்தை பத்திலாம் பேசினா எங்கேயோ போயிடும். அதனால தான் அவரோட ஹிட் வெட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மனுஷன் வந்து பிசி சென்டர்ல அன்னைக்கு இருந்த அந்த ஒரு மக்களோட பல்ஸ் அவங்களோட அந்த ஒரு வாழ்க்கையோட அந்த வெளியீடுலாம் வந்து ரொம்பவே வேற லெவல்ல பண்ணி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி இந்த படத்துலயும் ஹீரோ நிழல்கள் ரவி தான். ஸோ அதெல்லாம் அங்கே மேட்ரு கிடையாது. படத்தோட கதையா இந்த படம் தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் 100 நாளைக்கு ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். சரி நம்ம இன்னொரு விஷயமா இங்க ஆக்சுவலி கவுண்டர் சின்னதா இருக்குல்ல இது. அதனால வி சேகரை பத்தின ஒரு விஷயம் பேசலாம். இந்த படத்துல நிழல்கள் ரவி ஹீரோ. ஆக்சுவலி இது அவரோட 2வது படம். முதல் படத்திலயும் நிழல்கள் ரவி தான் ஹீரோ மாதிரி இருக்கும். அவர் வில்லன் மாதிரி வந்துருவார் கடைசியில. ஆக்சுவலி நிழல்கள் ரவி கூட செகண்ட் படத்துல கண்டினியூ பண்ண தப்பு இல்லை. அவர் நிறைய படங்களை யூஸ் பண்ணிருப்பார். அதை தாண்டி கவுண்டமணி வடிவேலு செந்தில் கவுண்டமணி செந்தில் விவேக் வடிவேலு அப்புறம் ராதியா ஊர்வசி கோவை சர்லா இந்த மாதிரி வந்து பழக்கமான அதுவும் நாசர்லாம் நிறைய படங்களை யூஸ் பண்ணிருப்பார். ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டினியூவேஷனா நிறைய ஆக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வி சேகரோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இது இந்த படமா அது இந்த படமான்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்
ஸ்க்ரீன் பிளேல அந்த சின்ன டிஃபரெண்ட்ல பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெம்ப்ளேட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது நான் ஒரு மைனஸாகவே பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரே மாதிரி ஆர்டிஸ்ட் ஒரே மாதிரி பேட்டர்ன் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணனால தான் அவருக்கு ஃபியூச்சரில் மார்க்கெட் போயிடுச்சு போல இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கும் நிறைய பேர் வந்து டேரக்டரா ஒரே டெம்ப்ளேட் ஒரே கதை அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டை சேமா யூஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் நிறைய வச்சு அவங்க நிறைய பேர் மார்க்கெட் காலியாக இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னோடியாக விசேகர் சொல்லலாம். இன்னொன்று வந்து அவர் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரியும் நான் பார்க்குறேன். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். இந்த படத்தோட ஹீரோ உங்களுக்கு சந்திரசேகர்லாம் வந்து உங்களுக்கு 80s நிறைய படங்கள் ஹீரோவா பண்ணியிருக்காரு. 90sலாம் வந்து அவர் காணாமலே போறாரு. ஆனால் அந்த டைமில் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு ஹீரோ படம் கொடுத்து நம்ம விசுவை பற்றி சொல்லியிருக்கல, விசுவோட இன்னொரு அப்கிரேட் வருஷன் தான் நம்ம விசேகர். விசு வந்து சந்திரசேகர்லாம் ஒரு கேரக்டர் பண்ணுவார். பட் நம்ம விசேகர் வந்து அவர் இங்கே இம்பார்ட்டன்ட் பண்ணியே பண்ணியிருப்பாரு. இன்னொன்று வந்து அவர் என்னதான் ஹீரோ பண்ணியிருந்தாலும் அந்த கதை தான் அந்த படத்துக்கு ஹீரோவா இருக்கும். அதை தாண்டி அடுத்த ஹீரோவா அந்த காமெடியன்ஸ் இருப்பாங்க. கவுண்டமணி செந்திலோ இல்ல வடிவேலு விவேகோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் கவுண்டமணி செந்தில். அப்புறம் நான் யாராச்சும் வந்து சந்திரசேகரை பற்றி ஸ்டார்டிங்ல பேசினதெல்லாம் வச்சு அவர் இந்த படத்தில் ஏதோ பெரிய ஹீரோ நினைச்சிக்காதீங்க. ஆக்சுவலி நம்ம விசேகர் படத்தில் வந்து கதையின் நாயகனா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு மார்க்கெட்லாம் தேவல அப்படின்ற படம் தான் பண்ணுவார். உண்மையிலே இந்த படத்தோட கதையின் நாயகன் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் வந்து ஹீரோயினுக்கு ஜோடின்ற மாதிரி வருவாரே தவிர ரியல் இந்த படத்தோட கதை நாயகன் யாருன்னா கதை தான் நம்ம விசேகர் படங்கள்ல முதல் ஹீரோ. அதுக்கு அடுத்த ஹீரோ கன்ஃபார்ம்டா யோசிக்காம சொல்லணும்னா அது இந்த படத்தோட கவுண்டமணி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படமே அவரை தாங்கி தான் நிற்கும். ஆக்சுவலி 3 மருமகளை வந்து ஆணாதிக்கம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த படம் இருக்கும். அதுவும் அந்த டைம்ல வந்து நிறைய சொசைட்டில இருந்த விஷயம் தான். ஸோ நான் சொல்ற ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நீங்க ஒரு மாதிரி புரிஞ்சிக்காதீங்க. நான் சந்திரசேகர் மார்க்கெட்டே இல்ல டைம்ட்டு அதை சொல்லணும்னு வந்தேன். நிறைய விஷயங்கள் பேசணும் தான் நினைக்கிறேன். நான் வீடியோ லென்த்தை கருதி வந்து வேற விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்டா தோன்ற சில விஷயங்களா இங்கே பேசணும்னு பேசியிருப்பேன். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். அன்னைக்கு டைம்ல அது ரொம்பவே பெருசா இருந்தது. அந்த பொண்டாட்டின்றதுலாம் பொண்டாட்டி ராஜ்யம் பொண்டாட்டி சொன்னா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும் மனைவி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் டைட்டில் டெம்ப்ளேட்ல வந்து ஆடியன்ஸ் உள்ள கூப்பிட்டு வர படம். அதுக்கேற்ற மாதிரி டைட்டிலை மட்டுமே வச்சு கவர் பண்ணாம நம்ம விசேகர் வந்து அவரோட படங்கள்ல ஒரு படத்துக்குள்ள என்ன கதை வச்சிருக்காரோ அதுதான் அந்த டைட்டில் வந்து வெளிப்படுத்தும். ஆக்சுவலி அந்த டைட்டில் வச்சு அந்த படம் என்னன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவரோட படத்துக்கும் டைட்டிலுக்கும் ரொம்பவே கனெக்டபிள் இருக்கும். ஆக்சுவலி கதையா வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கவே பிசியில் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பர் ஹிட்டோட இந்த படம் ஒரு வெற்றி படமா மாறிச்சு. இந்த நான் பிடிச்ச மாப்பிள்ள பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் ரெண்டும் ஒரே வருஷத்துல வந்த படம் தான். ஆக்சுவலி ரெண்டுமே வந்து 100 நாள் படங்கள். ஒரு கவுண்டர் வந்து முன்ன பின்னன்றதுலாம் ரொம்பவே சகஜமான விஷயம். நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் நீங்களும் ஹீரோ தான். நம்ம விசேகருக்கு முதல் படம் இந்த படம் தான். அவரோட முதல் படம். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கல, அவர் வந்து ஆல்ரெடி மார்க்கெட் போன ஹீரோ தான் வந்து தேர்ந்தெடுப்பாரு. இல்ல அழகா வந்து ஓரளவுக்கு ஹீரோவா பண்ணவங்க எந்த காலத்திலயோ அந்த மாதிரி இருந்தா கூட வந்து அவர் செலக்ட் பண்ணுவாரு. நிழல் ரவி, சந்திரசேகர், அப்புறம் ராம்கி இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்றேன். இல்ல இந்த படத்தோட ஹீரோவா அவர் யாருன்னே தெரியாதுங்க. ஆக்சுவலி கிராமத்துல இருக்க ஒருத்தரை வந்து நீங்களும் ஹீரோ தான் சொல்லிட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அதுவும் இந்த படம் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர் பட்டாளம்ன்றதுலாம் ரஜினி கமலுக்குலாம் மிக பெருசா வளர்ந்துருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஃபேன் பாயா இருந்து கெட்டு போகாதீங்கடா, ஒழுங்கா உங்க பொழப்பு தளப்ப பாருங்க அப்படின்றத வந்து இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவனும் கேட்கறல. ஆனா அந்த 90sலேயே வேற லெவலில் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கும்போது பக்காவா பேசி காட்டின ஒரு படம் தான் அந்த நீங்களும் ஹீரோ தான். இந்த படம்லாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், தயவு செய்து போய் பார்த்துருங்க. அப்போ வாச்சு கொஞ்சமாச்சு திருந்துவீங்க. சினிமாக்காரங்க பின்னாடி வந்து ஓவரா சுத்தினா என்ன கிடைக்கும் நம்மளுக்குன்ட்டு. இந்த படம் நிறைய பேருக்கு வந்து அன்னைக்கு ஐ ஓப்பனிங்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதனால நிறைய பேருக்கு இது உண்மை சம்பவம்டா, இது ஆதரிக்கணும் சொல்லி பெருசா ஹிட் ஆகணும். இல்லை செந்தில் கவுண்டமணியோட அந்த காமெடின்றதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு கேட்வேவா இருந்தது இந்த படத்துக்குலாம் உள்ள கொண்டு போறதுக்கு. அதை தாண்டி எப்பயும் போல கதை தாங்க ஹீரோ. ஸோ விசேகர் வரும்பொழுதே தன்னோட வேற லெவல் திங்கிங்கோட உள்ள வந்து சமய ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து கைவிட்டி என்ற அளவுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு டாப் கிரேட் படமா நான் நீங்களும் ஹீரோ தான் அப்படின்ற படத்தை சொல்லுவேன். ஸோ நான் மீதி இருக்க படங்கள்லாம் கூட ஒரு ஃபேமிலி ஓரியன்டா அந்த மாதிரி சில விஷயங்களோட நிறைய போயிட்டு இருக்கும். அந்த படங்கள்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, யாரா இருந்தாலும் இந்த நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற படத்தை போய் தயவு செய்து பாருங்க, திருந்துங்க கொஞ்சமாச்சு. உங்களுக்குலாம் ஒரு டாப் ஹீரோன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் பிளேட் நேம் பிளேட்டா இருந்தா போதும். அதுவே வந்து லைஃபா எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நான் சொல்ல அந்த படத்துல சொல்லியிருக்கோம். அதை ரொம்பவே வேற லெவல்ல செமையா சொல்லியிருப்பாரு, பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் வரவு எட்டனா செலவு பத்தனா. இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்ற டைட்டில்ன்றது வந்து 1950ல இருந்தே தமிழ் சினிமால இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அந்த டைட்டில் ரொம்பவே அழகா இந்த படத்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதையே இதுதான். இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி இன்னைக்கும் அது ஒத்துதான் போகும். ஆனா அந்த வேர்டு இன்னைக்கு இப்ப பெருசா யூஸ்ல இல்ல. அன்னைக்கு டைம்லலாம் ஆக்சுவலி ரொம்பவே பெருசா யூஸ்ல இருந்தது. என்னதான் சம்பாரிச்சாலும் நம்ம வரவை விட செலவு அதிகமா இருக்கு அப்படின்றது ரொம்பவே அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி, அதுவும் ரொம்ப யதார்த்த மக்கள் அந்த பிசி சென்டர்ல இருக்க அந்த யதார்த்த மக்களோட வாழ்க்கையை வந்து ரொம்பவே அழகா இந்த படத்துல பிரதிபலிச்சிருப்பாரு. இந்த படம்லாம் வந்து பார்வதி என்னை பாரடி அந்த ஃபிளாப்புக்கு அப்புறம் வருது. ஆனா இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்றது வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு ஃபேம் கொடுக்குது நம்ம விசேகருக்கு. ஏன்னா பல மக்கள் வந்து
வந்து 90க்கு மேலேயே வந்து மக்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேலைக்கு வராங்க, பெண்கள் வேலைக்கு வராங்க. இந்த மாதிரியான டைம்லலாம் அது ரொம்ப பெருசாக தெரியுது உங்களுக்கு. அந்த வரவு எட்டனா செலவு பார்த்தனா என்னதான் வந்து இப்போ நம்ம குடும்ப இதெல்லாம் உயர்ந்துடுச்சு, ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்னதான் சம்பாதிச்சாலும் செலவு வந்து அதை விட மேலே இருக்கே. ஆக்சுவலி அதுக்கேற்ற கதையாக இந்த படம் இல்லைனாலும் அதை வந்து வலியுறுத்துற மாதிரியான ஒரு கதை தான் இந்த வரவு எட்டனா செலவு பார்த்தனா. அதுலேயும் நம்ம வடிவேலு, செந்தில், கவுண்டமணி இவங்க 3 பேரோட காம்போல இந்த படத்தில் வர காமெடி, நிறைய சீன்ஸாகவே இந்த படத்தில் இருக்கிறது எல்லாமே ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கனெக்டபுளாக இருந்தது. படத்துக்குலாம் நாசர், ராதிகா தான் ஹீரோயினி. ஆனாலும் இந்த படம் வந்து அன்னைக்கு டைமில் கதையாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடிச்சது. வரவு எட்டனா செலவு பார்த்தனாலாம் 100 நாளைக்கு நல்லாவே ஓடி ஒரு சூப்பர் ஹிட்ன்ற ஒரு மெகா ஹிட்ன்றே சொல்லலாம். அதை தாண்டி அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் வந்து மிக பெருசாக கவர் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ண படம்ன்றதை தாண்டி சொசைட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு படமாக நம்ம வி சேகர் நிறைய படங்கள் எடுத்ததில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த படமாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் ஒன் ஆஃப்னு சொல்கிறேன்னா நிறைய படங்கள் எடுத்து வச்சிருக்காருங்க மனுஷன் அந்த மாதிரி சொசைட்டிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ அதனால வந்து அது காலத்தின் வந்து டைம் டிராவலர் தான் சொல்லணும். ஆக்சுவலி விசுவே ஒரு டைம் டிராவலர் தான். அவரோட படங்கள்லாம் ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி தான் அந்த படங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வி சேகரும் அந்த மாதிரி தான். அந்த 90s காலகட்டத்தை இவர் படத்தை பார்த்தீங்கன்னா கிளீனாக தெரிஞ்சுக்கலாம். 80s காலகட்டத்தை தெரியுங்கன்னா விசு படத்தை போய் பார்த்துருங்க. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் பிறந்த வீடா புகுந்த வீடா. சிவகுமார், பானுப்பிரியா நடிச்ச இந்த படம் கண்டிப்பா நீங்க டிவில பார்த்துருக்கலாம். 90s கிட்ஸா இருந்தா பார்க்காதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு படம். ஆக்சுவலி அதுலயும் அந்த காமெடி, செந்தில் கவுண்டமணி காமெடிலாம் வந்து வேற லெவல்ல சம மாசான ஹிட்டான படம். அதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமா அந்த கதைக்களம். ஆக்சுவலி இப்போ ஒரு பொண்ணை வந்து கட்டி கொடுத்துட்டாக்கா அந்த பொண்ணு வந்து அவங்க பெத்தவங்க வீட்டையும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்ன்றது அந்த காலத்திலேயே அந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாரு. அதுக்கு ரொம்பவே அழகான ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி சூப்பராகவும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி படமா இருந்தது. அன்னைக்கு சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை கதையா பண்ணி ஸ்கிரீன் பிளேவா பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி நம்ம விசுவும் அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு. அப்ப அதனால தான் நம்ம விசுவோட அப்கிரேட் வெர்ஷன் சொல்லியிருப்பேன். இவரை விசுக்கு ஆல்ரெடி கவுண்டர் போட்டிருப்போம், அதையும் போய் பாருங்க. அப்படி இந்த படம் வரதுக்கு முன்னால நம்ம வி சேகருக்கு நிறைய படங்கள் வந்து 5-6 படம் கொடுத்து ஹிட் அடிச்சுட்டு அவருக்கான பேரை வந்து நிரூபிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த பிறந்த வீடா புகுந்த வீடான்னு வந்ததுக்கு அப்புறம் வி சேகர்னு ஒரு மிகப்பெரிய ஐடென்டி கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே அவரோட கதைகளமே எல்லாமே வேற மாதிரி தான் இருந்தது. அதுலலாம் இன்னும் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பெருசா வந்து வைடா தெரியறதுக்கான ஒரு படமா பிறந்த வீடா புகுந்த வீடா இருந்தது. ஸோ அதனால இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கா சூப்பர் ஹிட்டுங்கிறது 100 நாளைக்கு ரொம்பவே நல்லா ஓடி ஒரு மெகா ஹிட் இருந்துட்டே சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல் அன்னைக்கு டைம்லலாம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம்னு தாராளமா சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் நம்ம எப்பவுமே வி சேகருக்கான ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பொங்கலோ பொங்கல்லாம் கான்செப்டா மிக பெருசா பேச வேண்டிய படம். ஏன்னா அன்னைக்கு 90sல வந்து நிறைய பேர் ஃபாரின்லாம் போயிட்டு வெற்றி கொடி கட்டலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் முன்னோடியான படம்னே சொல்லலாம். படிச்சுட்டு வந்து அங்கங்கே வேலை தேடி போய் அதெல்லாம் பண்றதோட சொந்த தொழில் பண்ணி சொந்த ஊர்லயே நம்ம ஜெயிக்கணும்ன்ற மிகப்பெரிய கதையை வலியுறுத்தி இருக்கும். அதில் அந்த 4 ஒரு கான்செப்ட் எல்லாம் வச்சு அதெல்லாம் ஆக்சுவலி மனுஷன் வேற லெவலில் பிச்சு ஸ்கிரீன் பிளே பண்ணுவார். காமெடி என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாமல் வேற லெவலில் மோட்டிவேஷன். இந்த படத்துக்குள்ளலாம் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். ஆக்சுவலி அரசியல்வாதி ஏமாத்துறதாகட்டும், அந்த அப்பா பசங்களுக்கான அந்த விஷயங்கள்ட்ட எக்கச்சக்கமாக ஆக்சுவலி மனுஷனோட படம் வந்து படமா இருக்காதுங்க, பாடமா இருக்கும். இந்த பொங்கலோ பொங்கல்லாம் அது இன்னைக்கு இருக்க மக்களுக்கெல்லாம் இருக்காது. ஆனால் அன்னைக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமான ஒரு படமா இருந்தது. அதை தாண்டி தியேட்டரிக்கல் இந்த படம்லாம் வந்து கேட்க தேவையில்லைங்க. பிசிசி என்டர்லாம் வந்து சம ஒரு வரப்பிரசாதமாக தான் இருந்தது. பாருங்கடா படத்தை பார்த்தாச்சு திருந்துங்கடா அப்படின்னு சொல்றதுலாம் வந்து மிக பெருசா இருந்தது. ஏன்னா நிறைய படங்களை பார்த்து கெட்டு போயிடாதீங்கன்னு சொல்ற காலம் போய் இந்த படத்தை பார்த்து திருந்துங்கடான்னு சொல்ற ஒரு காலம்லாம் வி சேகரோட நிறைய படங்களுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் ஒரு படமா இந்த பொங்கலோ பொங்கல் இருந்திருக்கும். நான் இங்க கான்செப்டா நிறைய விஷயங்களை பேசணும், நிறைய பெருசா பேசணும்னா எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த வீடியோவை எனக்கு இப்படி தான் கொண்டு போகணும்னு தோணுது. இதுக்கு டைம் லென்த் ஆகுதெல்லாம் பார்க்காதீங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் கூட பேசலன்னா வி சேகருக்குலாம் கவுண்டர் போட்டு பிரோஜனமே கிடையாதுங்க. நீங்க நான் என்னதான் தொண்டை தண்ணி வத்தா நிறைய வந்து திங்க் பண்ணி அந்த எல்லா விஷயம் வந்து உங்களுக்கு மெச் பண்ணி பேசணும்னு நினைச்சாலும் என் சேனலை வந்து நீங்க அழிக்கணும் தான் பார்க்குறீங்க. வியூஸ் கொடுக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, ஏன் அப்படி நினைக்கிறீங்க தெரியல எனக்கு. பட் எனக்கு சினிமாவை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரோ ஒன்றுமே சொல்லாமல் போகிற வீடியோக்கெல்லாம் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க. ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஒரு மாதிரி மெச் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கொடுக்குற வீடியோ பெருசாக ஏன் வியூ பண்ண மாட்டீங்க எனக்கு புரியல. ஆக்சுவலி இது எனக்கு வியூ பண்ணுறீங்க பண்ணலன்றது மேட்டர் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். ஏன்னா வி சேகர் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து சினிமா அழிச்சிடுச்சு, ஏன்னா ட்ரெண்ட் செட் மாறிடுச்சு. பட் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் இருந்தார் அப்படின்றத நான் பெருசாக உங்ககிட்ட ஓரளவுக்காச்சும் சின்னதாக கன்வே பண்ணணும்ன்றதுக்கோசம் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம வி சேகரோட படங்களை நிறைய படங்கள் நான் ரெஃபர் பண்ணுவேன். அதெல்லாம் கண்டிப்பாக பொங்கலோ பொங்கல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 90s கிட்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். அதை பார்க்காதவங்க 90s கிட்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் 2K கிட்ஸும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு படம் வந்திருக்கா, பரவாயில்லப்பா, நல்லா மோட்டிவாக தான் எடுத்திருக்கான், சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு கண்டிப்பாக பாராட்டுவீங்க. அன்னைக்கு தியேட்டரிக்கல் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து மிக பெருசாக பாராட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த படம் தான் இந்த பொங்கலோ பொங்கல்.
பொங்கல். நம்ம கவுண்டர்ல முதலிடத்துல பார்க்க போற படம் காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு நம்ம வி சேகரோட படங்களே வந்து சில்வர் ஜூபிலி ஓடின படம் இந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் மிக 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 வேற லெவல் தகுதி வாய்ந்த படம் சொல்லணும். நம்ம சொல்ற கடைசி 2 படங்கள் தான். அதுக்கு முன்னாடி இருந்த படத்துல விக்னேஷ் சங்கீதா கொஞ்சம் வந்து அன்னைக்கு டைம்ல ஃபேமா இருந்தாங்க. இந்த டைம்லயும் பாண்டியராஜன் சங்கீதா கொஞ்சம் அந்த டைம்ல வந்து ஃபேம் அந்த ஹீரோ மார்க்கெட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல 3 ஹீரோவா இருப்பாங்கல்ல, அல்ல சுந்தரராஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு காமெடியில இருந்தவர். ஸோ நம்ம ஆள் வந்து எப்பயுமே வந்து ஹீரோஸ் ஹீரோயினி அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்க்குறவர் கிடையாது. அவரோட கதை தான் ஹீரோ. அதுலயும் அந்த காமெடியன் செகண்ட் ஹீரோவா மாதிரி சுந்தரராஜன் வடிவேலு அந்த காம்போ, அதுவும் வடிவேலு கோவை சரலா காம்போலாம் நம்ம வி சேகர் தான் பெருசா உருவாக்கி விட்டார்னு சொல்லணும். காலம் மாறி போச்சு பத்தி நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வடிவேல வந்து நிறைய பேர் வந்து சினிமாவில் கை கொடுத்து தூக்கியிருப்பாங்க. அதில் வி சேகர் ஒரு முக்கியமானவர். இவரை பார்த்து தான் வந்து நம்ம விவேக்கே வந்து வி சேகர் கிட்ட வந்து கலந்துட்டு இருப்பாரு. எனக்கும் வந்து நல்ல கேரக்டர் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வி சேகர் வந்து நம்ம வடிவேல மேலே தூக்கி விடத்தில் ரொம்பவே முக்கியமானவர் சொல்லலாம். அதுலேயும் அந்த வடிவேலு கோவை சரலா காம்போக்கெல்லாம் இந்த காலம் மாறி போச்சு தான் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் ஹைலைட்டான படம் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடியே வரவேட்டனா செலவு 10 நாள் அவங்க ஆரம்பிச்சிட்டாலும் அந்த பிளாக் பஸ்டர் காம்போவா இந்த காலம் மாறி போச்சு படத்தில் தான் அவங்க உருவானாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட கதைக்களம் அல்டிமேட்டட் கதைக்களம். அன்னைக்கெல்லாம் வந்து மிக பெருசாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு கதைக்களம்ட்டு கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் சொல்லலாம். இந்த படம்லாம் நான் விசுக்கு சொல்கிற மாதிரி தான். விசுவோட படங்கள் பார்த்தீங்கன்னா 80s வாழ்க்கை தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா 90s வாழ்க்கை தெரியும். 90s ஒரு தாய் தகப்பன் எப்படி இருந்தான், அன்னைக்கு இருந்த அண்ணன் தம்பிகள் எப்படி இருந்தாங்க, அது இன்னைக்கும் நிறைய பேர் இந்த ஒரு மென்டாலிட்டியோட இருக்காங்க. பட் அன்னைக்கு 90sலாம் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. அதாவது ஒரு அப்பா வந்து நிறைய பிள்ளைங்களை பெற்று இருந்தாலும் தன்னோட ஆம்பளை பையனுக்கு தான் தன்னோட எல்லாம் சுத்தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும்ன்ற ஒரு நிறைய பெரிய ப்ராப்ளமாகவே இருந்ததுங்க அன்னைக்கு டைமில் இந்த சொசைட்டியில். அதை மிக பெருசாக அதை ரொம்பவே மிக அழகாக வந்து வேற லெவலில் மனுஷன் ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஐயோ சான்ஸே இல்லைங்க. அதில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த கதை அம்சம் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் தாண்டி அந்த காமெடி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சம ப்ரிப்பரேஷனில் கொடுத்துருப்பாரு. காலம் மாறி போச்சுலாம் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை இருக்குன்ற ஒரு படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து எந்த படம் பேசிருக்குன்னு எனக்கு தெரியலங்க. அதை வந்து மிக பெருசாக வேற லெவலில் வலியுறுத்துற படம். இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பெண்களுக்கும் சொத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாலும் சொல்ல முடியாது, அவங்க உரிமையை கரெக்டாக கேட்டாங்கன்னு சொல்ல முடியும். மக்களுக்கு வந்து வேற லெவலில் வந்து நான் பொங்கல் சொன்ன பார்த்தீங்களா ஒரு பாடமான படம்ட்டு, அது மாதிரி இந்த காலம் மாறி போச்சும் நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அந்த சகலையில் உள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, அக்கா தங்கச்சியில் உள்ள இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை, அப்புறம் அப்பா அம்மா அந்த பெண்களை பார்க்குற அந்த ஒரு விதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வி சேகர் படங்களில் வந்து ஒவ்வொரு படத்தையும் பேசணும்னா அவர் படம்லாம் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆடியன்ஸ்லாம் என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு பண்ணிருக்கூடாது 90sலேயே வரும்போது ரிவ்யூவர்ஸ் யூடியூப்லாம் ஃபேமஸாக இருந்தால் என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கதை அம்சமாக ரொம்பவே சூப்பராக ஸ்க்ரீன் பிளேவாக அதை காமெடியோட என்டர்டைன்மெண்ட்டோட கமர்ஷியலோட மக்களுக்கு கொடுக்கறதுல நம்ம வி சேகர் வேற லெவல் கில்லாடியாக இருந்திருக்காரு. படமாக மட்டும் இல்லாமல் பாடமாக பல படங்கள் எடுத்திருக்காரு. அதில் நிறைய படங்கள் சொல்லுவேன் நான். காலம் மாறி போச்சு, பொங்கல், வரவேட்டனா செலவு 10 நாள், பிறந்த வீடா புகுந்த வீடா, நீங்களும் ஹீரோ தான். இந்த படம்லாம் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அப்புறம் காலம் மாறி போச்சு இட்டோட்டிக்கு உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தூரம் பேசிட்டேன். படம் வந்து ஒரு சில்வர் ஜூபிலி படம். ஸோ பிளாக் பஸ்டர்ன்றது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம்ன்றத கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் சொல்லலாம். அப்புறம் இன்னைக்கு ரேஞ்சிலலாம் வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போடுறீங்களா, அதுவும் வாரிசுலாம் போட்டானுங்க குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே குடும்பங்கள் கொண்டாடிய வெற்றிக்கு அந்த படம் எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா விசு, வி சேகர் இவங்கள தான். இன்னைக்கு அரி கூட அந்த ஒரு இது கொடுக்கலாம். ஆனால் வி சேகர், விசு இவங்கள தாண்டி எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் கூட இருக்காங்க. பட் இன்னைக்கு சொல்கிறேன் வி சேகர் படங்கள்லாம் ரியலாகவே குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வி சேகரோட அந்த கவுண்டர்லாம் முடிச்சிட்டோம். வி சேகர் இது வரைக்கும் 17 படம் எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் சரவண பொய்கேன்ட்டு ஏதோ ஒரு படம் எடுக்க போறாரு. ஏன்னா மனுஷன் வந்து முருகபக்தர் அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள முருகனோட நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது அந்த மாதிரி இறங்கிட்டாரு. முருகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தமிழ் கடவுள்ட்டு. இவரோட அந்த இவருக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. ஸோ இவர் அதுக்கான பேரே வந்து திருவள்ளுவர் கலைக்கூடம் தான் வச்சிருப்பாரு. தமிழ் மேலே வந்து ரொம்பவே ஆர்வம் உள்ளவர் நம்ம வி சேகர். ஸோ அதோட ஒரு அதிகபட்சமாக தான் நம்ம தமிழ் கடவுள் முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு.